ஒரு கோடிங் ஒன்று ஒழுங்காக டைப் அடிக்க தெரியுது தரேன். நீ எல்லாம் எதுக்கிட்ட வேலைக்கு வர? யோ ஓவரா பொண்ணுங்க எல்லாம் சீன் போடுது. எனக்கு வேலை வேணாம், ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். நீங்களும் உங்க வேலையும் என்னமோ ஊர்ல இவங்க மட்டும் தான் ஐடி கம்பெனி வச்சிருக்க மாதிரி. என்ன வாழ்க்கடா இது, எல்லாமே தப்பா போய் முடியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டான். தம்பு போன வாரம் செம்ம வசூல், லட்சக்கணக்கில் என்ன லாபம் பார்த்தேன். எல்லாம் ஒன்றால் தான். இதே மெயின்டைன் பண்ணிக்கணா? இருக்கட்டும், பரவாயில்ல. அண்ணா நம்ம குமார் தான் போலீஸ் அந்த மாட்டினா போல. என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. நாளைக்கே சப்ளை எல்லாம் போய் ஆகணும். விஷயம் ரொம்ப சீரியஸ் தம்பு. ஒரு மாதம் சப்ளை கரெக்டாக போய் ஆகணும். சரி தல, ரெடி பண்ணிடலாம். மச்சான், நான் தான் நிதின் பேசுறேன்டா. எப்படி இருக்க? சொல்லு மச்சான். இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கு, சென்னை வரைக்கும் வரேன். அதான்டா ஃபோன் போட்டேன். சூப்பர் மச்சான், கங்க்ராட்ஸ்டா. மச்சான் இன்டர்வியூ நல்லா பண்ணுடா. அட நீ வேற மச்சான், நானே கன்சல்டன்சியில் 50,000 கொடுத்து போகிறேன். சேலரி வேற 30,000 தரானுங்களாம். சூப்பர்ரா, கலந்து மச்சான். சரி மச்சான். மச்சி ஒரு நிமிஷம் இல்லை, எனக்கு அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விட, எனக்கு யூஸ் ஆகும். ஓகே மச்சான், அந்த கன்சல்டன்சி அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் சார். பேசாமல் நானும் இந்த வேலைக்கு போகலாமே. யார்கிட்டயாச்சும் காசு இருக்கான்னு கேட்டு பார்ப்பேன். மச்சான், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா. என்னது மச்சான்? ஒரு 50,000 கேஷ் இருந்தேன், நான் ரிட்டர்ன் தந்துடுறேன், கொஞ்சம் அர்ஜென்ட். இல்லை மச்சான், நானே ஊருக்கு போயிட்டுருக்கேன்டா. என்கிட்ட 50,000 ரூபாய்லாம் கேஷ் இல்லைடா. சுபாஷ் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ மச்சான், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்டா. ஒரு 50,000 இருந்தால் தாயேன், நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன்டா. ப்ளீஸ் மச்சான், கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. சரி, கண்ணாக்கிட்டேயாச்சும் கேட்டு பார்ப்போம். அவர் வேற நாளைக்குள்ள ஒரு ஆளை தேட சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறது? ஹலோ, சொல்கிறா. மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணுறியா? எனக்கு ஒரு 50,000 மட்டும் கேஷ் தான், நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன் மச்சான். இல்லை மச்சான், இப்போ நானே ஒரு பிரச்சனையில் இருக்கேன்டா. உனக்கு எதுக்கிட்ட 50,000 ரூபாய்? மச்சான், நேரில் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் அரேஞ்ச் மட்டும் பண்ணி தரேன் ப்ளீஸ். சரி, இப்போ நீ வீட்டில் தானே இருக்கா? நாங்கள் வரேன், இரு. சரி, ஓகே, நான் வரேன். மச்சான், சொல்லு மச்சான், அவனுக்கு என்ன பிரச்சனை? மச்சான், வேலையை விட்டேன்டா. ஆல்ரெடி காசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான். நான் வாடகை பணத்தை வச்சுட்டா 2 நாள் ஓட்டணும், நான் சேர்த்து வச்ச பணத்தில். சரி, இப்போ என்னடா பண்ண போகிறா? இன்னொரு வேலை வந்திருக்கு மச்சான். எப்படியாச்சும் ரெஸ்யூம் அனுப்பணும்டா. அது எப்படியும் இன்டர்வியூவில் வேலை கிடைக்காது. 50,000 ரூபா கட்டினா வேலைன்னு சொல்கிறாங்க. பாரு மச்சான், கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். எனக்கு புது மச்சான், என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லை மச்சான். கொஞ்சம் ட்ரை பண்ணுறா, வேலை கிடைச்சா 30,000 ரூபாடா, செட் ஆகிடும்டா. பேசாமல் இவனை அதாவது கோத்துட்டுலாம். சரி, நான் இப்போ என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, நீ பண்ணுறியா? என்ன வேலை மச்சான்? இல்லைடா மச்சான்,
இந்த எக்ஸ்பிரியான மெடிசன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டோப்ஸ் யூஸ் ஆகுது. அதை சப்ளை பண்ண ஒரு ஆள் வேணும். நீ நினைக்கிற மாதிரி சப்ளை டேரெக்டாக போகுது மச்சான், நிறைய கை மாதிரி தான் போகும். உனக்கு வேற அத்தாரம் இன்டர்வியூன்ற, நீ வேணா 5 நாள் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். லீகலாக இருக்க மாதிரி இருக்குதா? மச்சான் நீ நாளைக்கு கூட பொறுமையாக சொல்கிறா, நாளைக்கு நீ சொன்னால் கூட எனக்கு ஓகே. உனக்கு நான் காசு ரெடி பண்ணி ஈஸியாக கொடுத்துருவல, உனக்கு இப்போ காசு தேவை. சரி மச்சான், நம்ம யோசிச்சு டைம் சொல்கிறா. சரிடா. தம்பி என்னப்பா தேதி ஒன்றாச்சு, இன்னும் வாடகை வரல. நான் ஒரு 2 நாள் போட்டு நான் கொஞ்சம் கஷ்டமாக 2 நாளா? 2 நாள் கதை இல்லைப்பா, நாளைக்கு வாடகை வந்தா நான் அவ்வளோதான், நீ என்ன பண்ணுவியோ போ. தம்பி ஹரி, என்னப்பா எல்லாம் சொல்லிட்டியா? அப்பா வேற சொல்லுங்க. என்ன தம்பி வேலைக்கு போல? இல்லைண்ணா, ஆஃபீஸ் லீவு. காசு கொஞ்சம் காசு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோண்ணா, அப்புறமா தரேன். நிஜமாலே ஆஃபீஸ் லீவு தானா? செம்ம கண்ணா சொல்கிற வேலைக்கே போயிடுவோம். ஹலோ மச்சான், ஒருத்தர் வேலை சொன்னல, நான் ரெடிடா, நான் பண்ணுறேன் மச்சான். ஓகேடா. மச்சான் இனி வர கொஞ்சம் பணத்தை வச்சும் கடன் அடிச்சிரு, மீதி பணத்தை கடிச்சினால இங்கோ. டேய் தம்பி, அவங்க 2 பேக் வாங்கி உள்ள சரக்கு ஒழுங்கா இருக்கான் பாரு. நேராச்சு, அடுத்த சப்ளைக்கு போகணும். கரெக்டாக இருந்தா? கரெக்டாக தான். சரி பணம் வந்து சரி. வாடகை எங்கப்பா? வாடகைதாங்க. எவ்வளோ சொல்லலாம்? ஒரே செக் வாடகை இருக்குண்ணா. அப்போ ஒரு விஷயம், 10 வருஷமாச்சு புதுசு நல்ல ட்ரெஸ்ஸாக மாற்று. சரி நான் பார்க்குறேன், ஒரு நாள் கொடுத்துறேன், சீன் போடாத போ. வாப்பா தம்பி, என்னப்பா அதிசயமாக ஸ்வீட்டாக தர? என்னப்பா தேங்க்ஸ் பாருங்களா. அப்படியாப்பா, சரிப்பா. சரி உங்கள் அப்பா குளிக்க சொல்லுப்பா. மச்சான் உனக்கு கவனிச்சியா, இந்த மக்கள் நல்லனோட நல்ல நடிகர் வேலை மதிக்கிறாங்க. வந்தா நான் அவ்வளோதான், நீ என்ன பண்ணுவியோ போ. அது ரொம்ப உண்மைதான்டா. சரி உனக்கு 2 நாள் பணம் வந்துடும், அதுக்குன்னே நீ அதே வேலை தான் செய்ய போறியா? ஆமாண்டா, இது என்ன இருக்கும்? விஷயம் ரொம்ப சீரியஸ் தம்பி, ஒரு மாதம் சப்ளை கரெக்டாக போய் ஆகணும். இல்லைடா மச்சான், ஏற்கனவே நீ ஒரு கம்பெனியில் சண்டை போட்டு வந்துட்டா, உன் திரும்பவும் அதேமாரி ஒரு வேலைக்கு தான் போக போகிற. இல்லாமல் 50,000 செலவாக போகுது, பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒரு குழப்பாடா, இது இன்னும் ஏமாத்துற வேலை. வெளில போய் பாருங்கன்னா எவ்வளோ பேர் திரும்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதனால கேட்டேன். இதுதான் ஊனி என் குழப்பில்லை, ஓகேயா? எனக்கு 2 நாள் காசு வருமா வராதா? அதெல்லாம் 2 நாளும் பணம் வந்துடும். ஆமாம், அன்றைக்கி நீ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, நான் பணம் கேட்கும் போது என்ன ஆளை சேர்க்கறது தான் நீ எல்லாம் தேடிட்டு இருந்தியா? டேய் ஓவரா பேசாத, 2 நாள் உன் காசு தரேன்னு சொல்லிட்டாங்க.
ஏய் மச்சான் ஒத்து இல்ல. ஏய் ஹலோ தலை, இவன் சரிப்பட்ட வர மாதிரி தெரில, முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் அது சரிப்பட்டு வர மாட்டானா? நான் பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, எனக்கு ஒரு மாதம் சரக்கு கரெக்டாக போய் ஆகணும். இல்லை தலை, என் ஃப்ரெண்டு தான் அவன். நான் வேற பணம் தரேன் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து சொல்லு தலை. நாடா நீ வேற. சரி தம்பி, உனக்காக வேணா ஒன்று பண்ணுறேன். நீ சொன்ன மாதிரி காசை குத்து அனுப்புகிறேன், அவன்கிட்ட குத்து பேசி பாரு. சரிப்பட்டு வரானா பாரு, இல்லைன்னா நான் அச்சு போட்டு என் காசை எடுத்துட்டு வந்துரு. அந்த பொருள் எடு. பொருளை மறைச்சித்தனோடா. கடைசியாக ஏதாச்சும் சொல்லி பார்ப்போம். காசு ரெடி ஆயிடுச்சா? இருக்கு மச்சான், இதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு மாதம் வேலை செஞ்சால் போதும். இங்கே நீ சீக்கிரமாகவே நிறைய காசு பார்க்கலாம். உன்னை எவனை மட்டும் தட்டி பேச மாட்டான், புரிஞ்சிக்கோ. அண்ணா நான் ஒரு கதை சொல்லிட்டேன். நான் ஒரு பையன் இருந்தான் மச்சான். அவன் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் இல்லையா, சூப்பராக பண்ணான். அவன் செம்ம டேலண்ட்டு. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி பண்ணான். ஆனா வின் பண்ணிட்ட பிறகு அந்த கப் எடுத்து தூக்கி போட்டான் எல்லாரும். அப்போ நினைச்சாங்க ஏதோ அவனுக்கு பையனுக்கு திமுறின்னு. ஆனா அவனுக்கு விசாரிச்சு திமுறல கோவத்தில் பண்ணான். என்னன்னு கேட்டா விசாரிச்சு பார்த்ததுல போன வருஷம் இதே நாள் பர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணான். ஆனா சரியா பண்ணல. ஏதோ அவன் சான்ஸ் மிஸ் பண்ணி தப்பா பண்ணிட்டான். ஆனா அந்த ஆடியன்ஸ் அவனை கேவலப்படுத்தினாங்க. இப்போ சொல்லு, அது யார் தப்பு? மக்கள் தப்பா இல்லை அந்த பையன் தப்பா? ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவனா பாராட்டுவீங்க, இதே அவன் தப்பா பண்ணா கழுவி ஊற்றுவீங்க. பாராட்டுறது கழுவி ஊற்றுவோம். நீங்க யாருடா? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். உனக்கே தெரியும் போன வாரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ அசிங்கப்பட்டேன். இந்த டீ கடைக்காரன் ஹவுஸ் ஓனரு கேவலப்படுத்தினேன். ரொம்ப நாள் ஆனால் அவங்க வேலை அவங்க முடிச்ச பிறகு ஒருத்தனா நம்ம அவன் பையனுக்கு ஸ்வீட்டு தரான், ஒருத்தன் கலக்குன்னு சொல்லிட்டு போகிறான், எல்லாரும் பாராட்டுறாங்க. நாடா உலகம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா செவிலி அடிக்கணும் போல. தெரியும் மச்சான், எனக்கு டேலண்ட் இருக்குதுன்னு. என் டேலண்ட்டை ஒன்றும் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்காகவும் நான் என்ன மாற்றிக்க மாட்டேன். ஒரு நினைக்கிறேன் நடக்கும். அண்ணா காசு கிடைக்குமா கிடையாதாமா? இன்னொரு காசு மச்சான் சாரிடா. அன்றைக்கி நீ சீட் ஆடும் போது சப்ளையர் தான் ஆள் தேடுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி மச்சான், மனசில் வச்சுக்கிறேன். இப்போ இவன் அடிக்கலாமா வேணாமனே தெரியலையே. வெயிட் பண்ண சொல்றான்டா. என்ன செஞ்சிடலாம்ல? ஹலோ தலை, இவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல தலை. நான் காசு குத்துறேனே, பையன் ரொம்ப அப்பாவே பேசுகிறான். பேசாமல் இவன் விட்டுலாமே தலை, நான் வேற ஆள் சொல்கிறேன். ஏய், நான் இது காசை கொடுக்குறியா? யார் வீட்டு பந்தத்து யாரு கொடுக்குது? நான் ஃப்ரெண்டா பார்த்தா நீ மனசு மாதிரியா? அவனுக்கு செய்ய நினச்சது உனக்கு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒழுங்கா என் பணமும் வரணும், என் சப்ளையும் ஒழுங்காக நடக்கணும். ஏதா ஃபோனை ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவனா பாராட்டுவீங்க. போன வாரம் செம்ம வசூல், லட்சக்கணக்கில் என்ன லாபம் பார்த்தேன். எல்லாம் ஒன்றால் தான். இதே அவன் தப்பா பண்ணா கழுவி ஊற்றுவீங்க. நான் அது காசை கொடுக்குறியா? யார் வீட்டு பந்தத்து யாரு கொடுக்குது? யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைடா. யாருக்காகவும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்று தான். ஆனால் அவன் மட்டும் காசுக்கு ஆசைப்படாமல் யார் சொல்கிறத மதிக்காமல் சந்தோஷமாக இருக்கான். நம்ம மட்டும் ஏன் ஒன்று இப்படியே இருக்கணும்? அவன் கிட்ட கொடுத்த காசு குத்ததாவே இருக்கட்டும். என்ன நம்மளுக்கு ஸ்கெட்சு போடாங்க, பார்த்துக்கலாம். ஹலோ டேய் கிளம்புங்கடா. டேய்
போய் ஏதாவது திரும்பி வேலையை பாருங்களா. என்னடா கிளம்ப சொல்றான்? கிளம்பி சொல்கிறான். என்னம்மா திருந்திட்டேன்னு சொல்றான்டா. ஃப்ரெண்டா பார்த்தா நீ மனசு மாதிரியா? அவனுக்கு செய்ய நினச்சதை உனக்கு செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம மனசுக்கு தோன்றதை செஞ்சாச்சு, இனி எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம்.